இந்த உலகத்தில் சைலண்ட்டாக ரிச்சஸ்ட் ஆகிற பிஸ்னஸ் எது தெரியுங்களா? பார்ப்போம் இந்த வீடியோவில். பல பேர் ஷாப் திறக்கிறாங்க, ஸ்டாக்கெல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணுறாங்க, ரெண்ட்டு கட்டுறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணுறாங்க, உலகம் முழுக்க சேல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஹார்ட்வேர் பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்க, டெய்லி கேஷ் ஃப்ளோ பவர்ஃபுல்லாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சைடு சாஃப்ட்வேர் பிஸ்னஸ், பிரெயின் பிஸ்னஸ், இன்னொரு சைடு ஹார்ட்வேர் பிஸ்னஸ், ஃபிசிக்கல் சர்வீஸ் பிஸ்னஸ். இது ரெண்டுக்கும் இருக்கிற ஃபுல் டிஃப்ரென்ஸு, இதில் யார் ரியல் ஃப்ரீடமாக இருக்காங்க, யார் ரியல் மணி மேக் பண்ணுறாங்க, ஃப்யூச்சர் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக A to Zலேருந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். சரி, முதல்ல சாஃப்ட்வேர் பிஸ்னஸ். இது ஒரு இன்விசிபிள் ப்ராடக்ட்டுங்க. இதை நம்மளால் பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது. ஆனால் அதுவே பல கோடி ரூபாய் ஒர்த்துக்கு போகும். எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துனா வாட்ஸ்அப்பு, ஜோஹோ, டேலி, ChatGPT, கேன்வா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா சாஃப்ட்வேருமே நம்ம இந்த மாதிரி க்ரியேட் ஆன சாஃப்ட்வேர் பிஸ்னஸில் இருந்து தான். அதே போல் ஹார்ட்வேர் பிஸ்னஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டு, லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, பிரிண்டரு, சிசிடிவி, ரவுட்டரு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அக்சசரிஸு, ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஹார்ட்வேர் பிஸ்னஸில் வந்துடும். ஸோ இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேரில் கோடை சேல் பண்ணுவோம், ஹார்ட்வேரில் டிவைஸை சேல் பண்ணுவோம், இல்லாட்டினா ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் ரியாலிட்டியை ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ பல பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க, கோடிங்னா சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ரியாலிட்டி கோடிங் ஒரு பார்ட்டு தான். அதனால் எல்லாருக்குமே கோடிங் தெரியணும்னு கிடையாதுங்க. ஸோ சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் எங்கே ரியல் மணி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஒரு ஆட்டோமேஷனாக இருக்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் நீங்கள் ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டேட்டா மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டி இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு டீ கடைக்கு போனோம் அப்படின்னா, ஒரு டீ வாங்கினா ஒரு டீ போட்டால் அந்த ஒரு ஆளுக்கு தான். ஆனால் நம்ம ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணால் அதை 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதாங்க ஸ்கேலபிலிட்டிங்கிறது. ஸோ ஒரு ப்ராடக்டை 1,00,000 பேர் யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ரெக்கரிங் மணி. எவ்ரி மந்த் நம்மளுக்கு மணி வந்துட்டுருக்கும். அது ஒரு பேசிவ் இன்கம். ஸோ ஒரே கோடு, அன்லிமிட்டெட் கஸ்டமர்ஸ். இது தாங்க சாஃப்ட்வேரோட பவர். சரி, ஏன் சாஃப்ட்வேர் ஃபவுண்டர்ஸ் மட்டும் ரொம்ப ரிச் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க டைமை மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஒரு எம்ப்ளாயி இருந்தால் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்க. ஸோ அவங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட நம்மளுக்கு மணி வந்துட்டுருக்கும். தட் இஸ் கால்டு பேசிவ் இன்கம். அதுக்கப்புறம் அவங்க சாஸ் மாடலை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ சாஸ் மாடலுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர். ஸோ இப்போ மந்த்லி ஒரு 999 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் போடுறாங்கன்னா, 1000 கஸ்டமர்னால் உங்களுக்கு 1000 × 999 ரூபா. அப்போ இதுவே 10 லட்ச ரூபா வந்துடுச்சு. ஸோ இதுதாங்க சாஃப்ட்வேரோட பிஸ்னஸ் மேஜிக் அப்படிங்கிறது. சரி, ரியல் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் டைப்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருவோம். சாஸ், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் சொல்லியாச்சு. அடுத்தது மொபைல் ஆப்பை நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, அப்புறம் ஏஐ டூல்ஸை ஜென்ரேட் பண்ணுறது, ERP சிஸ்டம்ங்க, கம்பெனி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கலாம். ஒரு கம்பெனிக்கு ஒரு உங்களுக்கு ஒரு சேலரியிலேருந்து, ஒரு மிஷினரிஸ்லேருந்து உங்களுக்கு எல்லா மேனேஜ்மெண்ட் டூல்ஸையும் நீங்கள் க்ரியேட் பண்ணி இது மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் CRM, கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுறது, கஸ்டமர் இன்ஃபர்மேஷனு, கஸ்டமரோட பேமெண்ட் ஃபாலோஅப்பு எல்லாத்தையும் நம்ம அதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் ஜென்ரேட் பண்ணி கம்பெனிக்கு சேல் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்குது, ஏஜென்சி சர்வீஸ், வெப்சைட்ஸு, ஆட்ஸு, டெவலப்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே அண்டர் சாஃப்ட்வேர் கேட்டகரியில் வந்திருக்கும். நீங்கள் வண்டி கோடிங் மட்டுமே சாஃப்ட்வேர் கிடையாது. அதை தான் நான் மறுபடியும் சொல்ல வரேன். இந்த சாஃப்ட்வேர் பிஸ்னஸ்ங்கிறது வெளிலேருந்து பார்க்குறதுக்கு கிளாமரஸாக இருக்குங்க. ஏசி ஆஃபீஸில் உட்காந்துட்டு மேக் புக்கை வச்சுக்கிட்டு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு ஒரு ஃபாரின் கிளைண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு டாலரில் இன்கம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உள்ளே பயங்கர ப்ரெஷராக இருக்குங்க. இது இருக்கிற ப்ரெஷர்லாம் நம்ம பார்த்துருவோம். மென்டல் பர்ன் அவுட்டு. நீங்கள் டெய்லி ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காருறது ஒரு 15 to 18 ஹவர்ஸ் எல்லாம் உட்கார்றவங்களாம் இருக்காங்க.
ஸோ அவங்களுக்கு வந்து பிரைன் வந்து பயங்கர டயர்டாயிருங்க. கான்ஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்தது. அதாவது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி நாளைக்கு அவுடேட்டடாக மாறிடும். அப்போ நீங்கள் கீப் அப்டேட்டடாக இருக்கணும். காம்படிஷன் பயங்கர க்ரேஸியாக இருக்குங்க. ஒரு ஆப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஐடியா க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை மாதிரியே 1000 பேர் ஆல்ரெடி அதே மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. 1,00,000 பேர் அதே மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டுருப்பாங்க. ஸோ இதில் வந்து காம்படிஷன் வந்து பயங்கர க்ரேஸியாக இருக்கும். கிளைண்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு இன்னும் ஹெவியாக இருக்குங்க. கிளைண்ட்டு சொல்லுவாங்க ஒரு சின்னதாக இது மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு. ஆனால் அந்த சேஞ்ச் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆஸ் அ டெவலப்பராக நம்மளுக்கு தெரியும். நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை வந்து உக்காந்து நீங்கள் கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்மால் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஹோல் நைட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். சில மாதம் கூட எடுக்கலாம், சில வாரம் கூட எடுக்கலாம் அந்த அப்டேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா 2-3 வருஷத்தில் காணாமல் போயிருங்க. நீங்கள் க்ளோஸே பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் அது இருக்கிற ப்ராப்ளம். பிக்கஸ்ட் ட்ரூத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சாஃப்ட்வேர் பிஸ்னஸில் கோடிங் தெரிஞ்சவங்க மட்டும் ரிச் ஆக மாட்டாங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறவங்க தாங்க ரியல் ரிச்சாக மாறுவாங்க. ஸோ ஹார்ட்வேர் பிஸ்னஸ், இந்த ஹார்ட்வேர் பிஸ்னஸ் இருக்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனை பார்த்துருவோம். இப்போ வந்து ஹார்ட்வேர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் மணி பிஸ்னஸுங்க. இது ஃபிசிக்கல் டெக் ப்ராடக்ட்ஸு ப்ளஸ் சர்வீஸு, இது தாங்க ஹார்ட்வேர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. லேப்டாப் ஷாப்ஸு, டெஸ்க்டாப் சேல்ஸு, சிசிடிவி இன்ஸ்டாலேஷன், நெட்வொர்க்கிங், ரிப்பேர் சென்டர், அக்சசரிஸு, இது எல்லாமே அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஹார்ட்வேர் பிஸ்னஸில் வந்துடும். இதில் வந்து டெய்லி கேஷ் ஃப்ளோ இருக்கும். கஸ்டமர் டேரெக்டாக உங்கள்கிட்ட வருவாங்க. எமர்ஜென்சி சர்வீஸ் டிமாண்ட் இருந்ததுன்னா இன்னும் நல்ல உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபிசிக்கலாக கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஹார்ட்வேர் பிஸ்னஸில். நீங்கள் ஆன்லைனில் எல்லாம் வாங்குறாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் ரிப்பேருக்கு, இன்ஸ்டாலேஷனுக்கு, சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக லோக்கல் சப்போர்ட்டு தான் தேவை. டெய்லி லைஃப்பில் இந்த ரியல் ஹார்ட்வேர் லைஃப்பை பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது, ரிப்பேர் ஒர்க்கு ஃபாலோ பண்ணுறது, வாரண்டியை ஹேண்டில் பண்ணுறது, இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, சர்வீஸ் கால்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இதில் இருக்கிற டெய்லி லைஃப் ரொட்டீனு. இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்கு டெட்டுங்க. நீங்கள் வந்து டெக்னாலஜி வந்து இதில் ஃபாஸ்ட்டு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பழைய ஸ்டாக் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது டெட் ஸ்டாக்கு. ஸோ அதோட மார்ஜின் ப்ராஃபிட் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். நீங்கள் அசலே நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அது நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கான பொருளை வாங்கி வச்சுருப்போம். ஆனால் டெக்னாலஜி அப்டேட் ஆகிடுச்சு, அதை யாரும் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மக்கிட்ட அது டெட் ஸ்டாக் தான். இப்போ நிறைய ஆன்லைனில் அமேசான் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நிறைய காம்படிஷன் வந்துடுச்சு. எல்லாருமே ஆன்லைனில் ரேட்டு செக் பண்ணிவிட்டு தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரப்போ நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் மார்ஜின் குறையும். அதுக்கப்புறம் கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷனுங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, சீப்பாக வேணும், ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணி தரணும், அதே போல் பர்ஃபெக்ட் சர்வீஸையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அதில் இருக்கிற அதை ப்ராக்டிக்கல் ரியாலிட்டின்னு சொல்லலாம். இந்த ஹார்ட்வேர் பிஸ்னஸ் எமோஷ்னல் ரியாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் காலிலேருந்து நைட் வரைக்கும் பிஸியாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் பர்சனுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதே போல் ஏஐ இம்பேக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன் ஃப்யூச்சரில் இது வந்து பிக்கஸ்ட் டாப்பிக்காக மாறப்போகுதுங்க. ஏஐ வந்துருச்சு, சாஃப்ட்வேர் ஜாப் போயிடுமா அப்படின்லாம் பயப்படுறாங்க. ஸோ ரியாலிட்டி என்னென்னா, சிம்பிள் கோடிங் வந்து நீங்கள் ரெடியூஸ் ஆகலாங்க. ஆனால் அந்த ஏஐ டூல்ஸை க்ரியேட் பண்ணுறவங்க, ஏஐ சிஸ்டம் மேனேஜ் பண்ணுறவங்க, இதெல்லாம் பயங்கர ஃப்யூச்சர் பவர்ஃபுல்லாக இருக்கும். சொல்யூஷன் மேக்கிங் வந்து எப்பயுமே இம்பார்ட்டனுங்க. சின்ன சின்ன கோடிங்க்கு வேணால் அந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணலாமே தவிர, நீங்கள் கம்ப்ளீட் சொல்யூஷனுக்கு கண்டிப்பாக கோடிங் பவர் கண்டிப்பாக வேணும். ஸோ ஹார்ட்வேர் மேலே வந்து ஏஐ இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏஐ வந்தாலும் டிவைஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். டிவைஸில் வந்து ஏஐ இம்பேக்ட் ஒன்றும் இருக்காதுங்க. சர்வர், கம்ப்யூட்டர், நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி சிஸ்டம், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏஐயோட இம்பேக்ட்டு ஹார்ட்வேர் சைடில் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் சாஃப்ட்வேரில் என்ன உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னா, லொக்கேஷன் ஃப்ரீடம் கிடைக்கும். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஒர்க் பண்ணலாம் சாஃப்ட்வேரில். பட் ஹார்ட்வேரில் நீங்கள் மோஸ்ட்லி ஃபிசிக்கலாக ப்ரெசன்ஸாக இருக்கணும். நீங்கள் நேரில் இருந்தால் தான் அந்த ஹார்ட்வேர் பிஸ்னஸில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். சரி, இப்போ எந்த பிஸ்னஸ் வந்து மணியை வந்து அதிகமாக மேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் கண்டிப்பாக ஹார்ட்வேர் தாங்க. கேஷ் ஃப்ளோ நல்லாயிருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் லாங் டேர்ம்னு எடுத்துட்டோம்னா சாஃப்ட்வேர் தாங்க ஹியூஜ் ஸ்கேலபிலிட்டியாக இருக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் வந்து பல கோடிக்கு வேல்யூவேஷன் போகலாம். ஸோ அதை மறுக்கவே முடியாது.
சரி, என்ன ஃப்யூச்சரில் நான் ஆரம்பிக்கிறதா இருந்தால் என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாங்க ஒரு ஸ்மார்ட்டஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜினா நீங்கள் சாஃப்ட்வேர் கம் ஹார்ட்வேர் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா, ஒரு சிசிடிவி கடை வைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஹார்ட்வேர் வாங்கி வைக்கணும். அதை நீங்கள் சேல் பண்ணணும். அதை க்ளவுடு சாஃப்ட்வேர் கூட நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேரையும் கம்பைன் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போ பில்லிங் சிஸ்டம் அப்படின்னா, நீங்கள் மிஷினை சேல் பண்ணுறீங்க, ஒரு சிஸ்டம்மை சேல் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட சாஃப்ட்வேரை நீங்கள் ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் போட்டு கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த பில்லிங் சாஃப்ட்வேரையும் நீங்களே ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கு மந்த்லி இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வாங்கலாம். சரி, ஒரு ஸ்மார்ட் ஹோம்க்கு நீங்கள் சிசிடிவி வேறு டிவைஸு என்னென்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டு ஒரு மொபைல் ஆப் ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணி சர்வருக்கு நீங்கள் க்ளவுட் சர்வரில் கனெக்ட் பண்ணி அதை சேர்த்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இதுதாங்க ஃப்யூச்சர் டெக் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. சரி, இதில் இருக்கிற நம்ம எமோஷ்னல் ட்ரூத்தை பார்ப்போம். சாஃப்ட்வேர் பீப்புளெலாம் லக்ஸரி மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு பயங்கர ஹியூஜாக இருக்கும். நீங்கள் ஹார்ட்வேர்க் வந்து நீங்கள் ஹார்ட்வேர் ஷாப்பில் பீப்புள் ஒர்க் பண்ணுறத நீங்கள் ஹார்ட்வேர்க்கை வந்து நேராகவே பார்க்கலாம். நீங்கள் கஸ்டமர்ஸ் ட்ரஸ்ட்டு ஸ்ட்ராங்குன்னா கண்டிப்பாக ஸ்டேபிள் இன்கம் கண்டிப்பாக வருங்க. ஓகே, நம்ம பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்ப்போம். சாஃப்ட்வேர் சைடில் கண்டிப்பாக ஏஐ டூல்ஸுங்க, இஆர்பி கம்பெனி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு தேவையான சாஃப்ட்வேரு, ஆட்டோமேஷனு, இப்போ நிறையா தமிழ்லேயே நிறையா வந்து இப்போ எல்லாமே இங்கிலீஷில் இருக்குதுங்க. இப்போ ஒரு தமிழ்நாட்டில் நமக்கு தேவையான கம்பெனிஸ்க்கு இல்லை ஓனர்ஸ்க்கு தேவையான தமிழ் வெர்ஷனை நம்ம சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணி நம்ம அதையும் சேல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ட்ரான்ஸ்லேஷன்லேருந்து இங்கிலீஷ் லேர்னிங் சாஃப்ட்வேர்லேருந்து நிறைய ஆப்பை ஜென்ரேட் பண்ணி இப்போ சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பயங்கர ஃப்யூச்சரில் 2026 2027 நல்ல ஸ்கோப் இருக்குது. ஹார்ட்வேர் சைடுன்னு பார்த்தோன்னா சிசிடிவி இப்போ நல்ல வாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. நெட்வொர்க்கிங்கு, ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம்ஸு, இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங்கு, லேப்டாப் சர்வீஸிங்கு, இதெல்லாம் எப்பயுமே டிமாண்ட் இருக்கிற ஜாப்ஸ் ஹார்ட்வேர் சைடு. சரி, ஒரு ஃபைனல் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா, கோடிங் இன்ட்ரெஸ்ட்டு ஸ்ட்ராங்னா நீங்கள் கண்டிப்பாக சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணலாம். ப்ராக்டிக்கல் சர்வீஸ் மைண்ட் செட்னால் கண்டிப்பாக ஹார்ட்வேர் தான் பவர்ஃபுல்லு. பட்டு ஃப்யூச்சர் ரிச்சஸ்ட் பீப்புள் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் புதுசாக கேட்டாலும் ரொம்ப ஹாப்பி தான் எங்கள் சைட்லேருந்து. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் சொல்லுங்கள், சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் பெட்டராக உங்களுக்கு, ஹார்ட்வேர் பிஸ்னஸ் பவர்ஃபுல்லாக அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.